புதுச்சேரியில மக்களோட ஒழுக்க நிலையை மாற்றணும் அப்படின்றதுக்காக நடிகர் ரஜினிகாந்த விளம்பர தூதரா நியமிக்க விரும்புறதா அம்மாநிலத்தினுடைய துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி தெரிவிச்சிருக்காங்க. அதை பத்தின செய்தியை இங்க பார்க்கலாம். புதுச்சேரி மாநிலத்தினுடைய துணைநிலை ஆளுநரா முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி கிரண்பேடி நியமிக்கப்பட்ட நாள்ல இருந்து பல்வேறு நலத்திட்டங்களை செஞ்சுட்டு வராங்க. இந்த நிலையில புதுச்சேரியில மக்களோட ஒழுக்க நிலையை மாற்றணும் அப்படின்றதுக்காக நடிகர் ரஜினிகாந்த விளம்பர தூதரா நியமிக்க ஆசைப்படுறாங்களாம் அவங்க. இத பத்தி இன்னைக்கு செய்தியாளர்கள் கிட்ட அவங்க பேசும்போது, இந்திய அரசு புதுச்சேரி மாநிலத்துக்கு தேவையான எல்லா வசதிகளையும் வழங்கிட்டு இருக்கு. அதே போல தற்போது பொறுப்புகளையும் அளிச்சிருக்கு. நாங்க இனி தொழில்துறை பாதையில பயணிக்க போறோம். ரியோ ஒலிம்பிக்கு கூட நாங்க போக திட்டமிட்டிருக்கோம். அதுக்காக விளையாட்டுத்துறை மந்திரி கிட்டயும் பேசியிருக்கோம். அவர் எங்களை விளையாட்டு கூட்டமைப்போட இணைப்பார்னு எதிர்பார்க்கிறோம். மக்களுடைய ஒழுக்க நிலையை மாற்றுவதற்காக நடிகர் ரஜினிகாந்த விளம்பர தூதரா நியமிக்க ஆசைப்படுறோம். அவருடைய வேண்டுகோள்களும் செய்திகளும் புதுச்சேரிய ஆரோக்கியமானதாக மாற்றும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். இப்படி அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. கபாலி திரைப்படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே பொதுத்துறை சேவைகளை பயன்படுத்துபவங்களுக்கு அந்த படத்தினுடைய டிக்கெட்டுகளை கிரண்பேடி பரிசா வழங்கினாங்க. அப்போத்துல இருந்தே இந்த கருத்தை அவங்க வலியுறுத்திட்டு இருந்தது குறிப்பிடத்தக்கது.